போன வீடியோவில் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் வழங்குகிற டெபாசிட் திட்டங்கள் அவங்க என்னென்ன வட்டி விகிதங்களை வழங்குறாங்க அப்படின்ற விவரங்களை பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்த தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் வழங்குகிற டெபாசிட் திட்டங்கள் எப்படி நம்ம ஆன்லைனில் வீட்டில் இருந்து ஓப்பன் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு இந்த ஃப்ரண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எந்தெந்த பீரியடில் தராங்கன்றதை காட்டும். அடுத்து நீங்கள் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எஃப்டி கால்குலேட்டர்ன்ற பேஜுக்கு போவோம். இதில் வந்து டாக்குமெண்ட்ஸ் செக்லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டிருக்கோம். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கணுன்றதை காட்டும். ஃபோட்டோ, பேன் கார்டு, ஆதார் கார்டு, கேன்சல்டு பேங்க் லீஃபு, அப்புறமேல செக் லீஃபு, அப்புறம் சிக்னேச்சர் சாம்பிள், இது எல்லாத்தையும் ரெடியாக ஸ்கேன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செலக்டில் இண்டிவிஜுவல் கிளிக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசனா இல்லை ஜென்ரலான்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட் ஸ்டேட்டஸ் ரெசிடென்ட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. டெபாசிட் அமௌண்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் போட போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் கியூமுலேட்டிவாக அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் வந்து எத்தனை மாதம் நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் பே அவுட் மந்த்லி வேணுமா குவார்ட்டர்லியாக ஆனுவலியான்னு செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போவோம். இதில் வந்து உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், பேன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இதெல்லாம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிட்ட அப்புறம் ஃபோட்டோ, பேன் கார்டு, அப்புறம் சிக்னேச்சர் சாம்பிள் இது மூணுத்தையும் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை வந்து இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்று அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டு வந்து அப்லோட் பண்ணோம். ஸோ அதை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் சிக்னேச்சர் சாம்பிள் அதையும் வந்து ஸ்கேன் பண்ண சிக்னேச்சர் சாம்பிளை அப்லோட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டுன்னு வரும். அந்த நெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகும். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோர் நம்பர், அப்புறமேல ஸ்ட்ரீட் அட்ரஸ், அப்புறமேல வந்து சிட்டி, டவுன், அப்புறம் எந்த ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, அப்புறம் பின்கோடு, அப்புறம் வந்து கண்ட்ரி வந்து டிஃபால்ட்டாக இந்தியாவில் வந்து செலக்ட் ஆகிரும். ஸோ அட்ரஸ் ப்ரூஃப் டைப் நீங்கள் எந்த அட்ரஸ் வந்து நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ண போகிறீங்களோ அந்த அட்ரஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரை ப்ரூஃபாக செலக்ட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரூஃபை வந்து இங்கே அட்டாச் பண்ணுவேன். ஸோ அட்டாச் பண்ணிட்ட அப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து எனக்கு பெர்மனெண்ட் அட்ரஸ் வேறு, கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வேறு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தனித்தனியாக வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி சப்போஸ் ரெண்டும் சேம் அட்ரஸாக இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து கிரே அவுட் ஆகிரும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட நாமினி டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். யாராவது உங்களோட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை நாமினியாக நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரி ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் என்டர் பண்ணிவிட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கும் நாமினிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அதை வந்து அதுக்கேற்ற மாதிரி என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த பேங்க்குக்கு உங்களோட வட்டியை வர வைக்கணுமோ அந்த டீட்டெயில்ஸை வந்து இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், அதுக்கப்புறம் வந்து அதே அக்கௌண்ட் நம்பர் திருப்பி என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்கள் நேம் என்டர் பண்ணிவிட்டு உங்கள் பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு செக்லீஃப் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்களே, ஸோ அந்த செக்லீஃபை வந்து இங்கே அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிவிட்டு டெபாசிட் டைப் இண்டிவிஜுவலாக ஜாயிண்ட்டாக அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணும்போது அடுத்த பேஜ் போவோம். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், கிளிக் ஹேர் டு ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் டைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நெட் பேங்கிங், யூபிஐ, டெபிட் கார்டு பேமெண்ட், இல்லாட்டி நெஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ டு பேன்ற பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணிடலாம்.
பே பண்ணி 20 மினிட்ஸ்லேருந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களோட டெபாசிட் ரெசிப்டை நீங்கள் ஆன்லைன்லேயே எடுத்துக்கலாம். அதுக்கு நீங்கள் லாகின் பேஜ் போய்ட்டு உங்களோட பேன் கார்டை என்டர் பண்ணுங்கள். உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை அடுத்த ஃபீல்டில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை வந்து கிளிக் பண்ணும்போது அக்கௌண்ட் உள்ள போயிடும். அக்கௌண்ட் உள்ள போனதுக்கப்புறம் டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெபாசிட் ரெசிப்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சர்வீஸ் ரிக்வெஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஃபார்ம் 15G இல்லாட்டி ஃபார்ம் 15H ஆன்லைன்லேயே நீங்கள் சப்மிட் பண்ணிடலாம். ஸோ இது வரைக்கும் தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸில் வீட்டிலேருந்தே எப்படி ஆன்லைனில் எஃப்டி கிரியேட் பண்ணுறதுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. விருப்பம் உள்ளவங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் எஃப்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.